நம்ம உடல்ல இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் லெவல் அதிகரிப்பதால ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் இருக்கு. முக்கியமா யூரிக் ஆசிட் லெவல் அதிகரிப்பதால உடல்ல வீக்கங்கள் ஏற்படும், உடல் முழுவதுமா வலி இருக்கும், ஆர்த்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால உடல்ல யூரிக் ஆசிட் லெவலை எப்போதுமே கட்டுப்பாட்டுக்குள்ளால வைத்திருப்பது மிகவும் முக்கியம். நம்ம உடலுக்கு அளவான யூரிக் ஆசிட் லெவல் என்பது ஒரு டெசிலிட்டருக்கு 3.5 முதல் 7.2 மில்லிகிராம் வரைக்கும் இருக்க வேண்டும். உங்க ரத்தத்துல யூரிக் ஆசிட்டோட அளவு இந்த அளவை விட கணிசமா அதிகரித்தாலே உடனடியா மருத்துவரை அணுகி அதை குறைப்பதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். இப்படி அதிகரிக்கக்கூடிய யூரிக் ஆசிட்டின் லெவலை கட்டுப்படுத்த உணவு பழக்கத்துல அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். முக்கியமா இரவு நேரங்கள்ல ஒரு சில பொருட்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். யூரிக் ஆசிட் லெவலை கட்டுப்படுத்த நினைக்கும் ஒருவர் இரவுல இனிப்பு பொருட்களை சாப்பிடக்கூடாது. நீங்க ஏற்கனவே ஹை யூரிக் ஆசிட் பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருந்தா இரவு நேரத்துல உணவில் இனிப்புகளை சேர்க்கக்கூடாது. அதிக அளவு இனிப்புகளை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது ஹைப்பர் யூரிசீமியா அபாயத்தை அதிகரிக்கும். உடல்ல யூரிக் ஆசிட்டின் அளவு அதிகரிப்பது ஹைப்பர் யூரிசீமியா நிலைக்கு வழிவகுக்கும். இது கீழ்வாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இரவு நேரங்கள்ல பருப்பு வகைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹை யூரிக் ஆசிட் லெவல் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுடைய இரவு நேர சாப்பாட்டுல பருப்பு வகைகளை சேர்க்கக்கூடாது. பொதுவா பருப்பு வகைகள்ல அதிக அளவு புரோட்டீன் காணப்படுது. இதனால இரவில் தூங்கும் முன்னால பருப்பு வகைகளை உட்கொண்டா அது யூரிக் ஆசிட்டின் அளவை கணிசமா அதிகரிக்கும். அதுபோல இரவுல இறைச்சியை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உடல்ல யூரிக் ஆசிட் லெவல் அதிகம் இருக்கிறவங்க இரவுல இறைச்சி வகைகளை உட்கொள்ளக்கூடாது. இறைச்சி வகைகளை சாப்பிடும் பொழுது அது யூரிக் ஆசிட் லெவலை அதிகரிக்கும். ஏன்னா இறைச்சியை சாப்பிட்டா அது ஜீரணிக்க அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அதே நேரம் இறைச்சிகள்ல புரதம் நிறைந்தது. இது ரத்தத்துல யூரிக் ஆசிட்டோட அளவை அதிகரிக்கும். அதுபோல யூரிக் ஆசிட் அதிகம் இருக்கிறவங்க மது அருந்தக்கூடாது. இரவில் நீங்க மது அருந்தும் பொழுது யூரிக் ஆசிட் லெவலை இது உயர்த்த ஒரு காரணமா இருக்கிறது. அதுபோல யூரிக் ஆசிட் அதிகம் இருக்கிறவங்க இரவுல பீட்ரூட்டை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பீட்ரூட்டை இரவுல நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது யூரிக் ஆசிட் லெவல் அதிகரிக்க கூடும். அதனால யூரிக் ஆசிட் பிரச்சனை இருக்கிறவங்க இரவு நேரத்துல இந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது என சொல்றாங்க ஆரோக்கிய வல்லுநர்கள். யூரிக் ஆசிட் பிரச்சனை உங்களுக்கு இருப்பதா தெரிந்தா உடனடியா மருத்துவரை அணுகி அதற்கான பரிசோதனைகளை மேற்கொண்டு யூரிக் ஆசிட் லெவலை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். யூரிக் ஆசிட் லெவல் அதிகரிப்பது எப்போதுமே நம்முடைய உடலுக்கு ஆபத்து. அதை அதிகரிக்காம சரியான அளவுல பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம். அதுலயும் வயது அதிகரிக்கும் பொழுது இந்த விஷயத்துல மிகவும் கவனமா இருக்க வேண்டும்.